இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஜெய்பாபா கலைப்பிரியர் பேசுகிறேன். நவீன ஜாமக்கோள் ஆருடம். இந்த நவீன ஜாமக்கோள் ஆருடத்தில் பலன் காண்பது, அதாவது ஒரு ஜாமக்கோள் ஆருடம் நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரிய கில்லாடி தான். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அந்த கேள்வி கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை அந்த ஜாமக்கோள், அதாவது ஜாம கிரகா அல்லது ஜாமக்கோள் பலனை கொடுக்குது. அந்த பலனுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா உள்வட்டத்தில் இருக்கிறடைய கோச்சாரம். அப்போ அந்த கோச்சாரத்தை நம்ம தூக்கணும். அதே மாதிரி ஜாம கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். கோச்சாரம்ங்கிறது உள்ளே இருந்துக்கிட்டு சூட்சமமாக செயல்படுது. அந்த கோச்சாரத்தை நம்ம எப்போ தூக்கணுமோ அப்போ எடுக்கணும். கோச்சாரமும் வலிமையாக இருக்கணும், ஜாம கிரகமும் வலிமையாக இருக்கணும். அதே மாதிரி ஜாம கிரகம் வெளிக்கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஜாம கிரகம் எந்த நட்சத்திரத்தின் தாக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த கதிர்வீச்சில் இருக்குங்கிறதையும் பார்த்து நம்ம தெளிவாக பதில் சொல்லணும். இப்போ ஜாமக்கோள் ஆர்வத்தில் பலன் சொல்கிறதுக்கான டிப்ஸ் உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகம், அடுத்து உள்வட்ட கிரகம், இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறணும். இதை பார்த்துட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். இப்போ ஒரு சிலருக்கு பலனை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அதாவது இதை நம்ம உள்வாங்கிறத பொறுத்து இருக்குது. எப்படி அதை பலனை நம்ம உள்வாங்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கிளீனாக நம்ம எடுத்து பலன் சொல்கிறது. அதுக்கான விவரங்களை நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதயத்தில் எந்த கோள் இருக்குன்னு பார்க்கணும். உதயத்துக்குள்ள, அதாவது உதயம் எந்த டிகிரியில் இருக்கோ அதுலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது உதயத்தில் உள்ள கோள் அப்படின்னு அர்த்தம். 30 டிகிரிக்குள்ள உதயம் எந்த டிகிரி? உதயம் 15 டிகிரியில் இருக்குது அப்படின்னா, இப்போ ரிஷபத்தில் உதயம் 15 டிகிரியில் இருக்குன்னா, அந்த ரிஷபத்தின் 15 டிகிரியில் இருந்து மிதுனத்தின் 15 டிகிரி மேலே இருந்தால் அது உதயத்தில் உள்ள கோள். மிதுனத்தில் 15 டிகிரிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உதயத்தை நோக்கி வரும் கோள். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம், ஜாம கிரகம் மட்டும்தான் உதயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அது எப்பயுமே உதயத்தை நோக்கித்தான் வரும். உதயம், ஆருடம், கவிப்பு, இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். அல்லது உதயத்தில் இருக்கும், அல்லது உதயத்தை கடந்துரும். அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம பலனை எடுக்க வேண்டியதே இருக்கு. அதனால இதை எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்கணும். அதனால இப்ப உதயத்துல ஒரு கோள் இருக்கு. முக்கியமா நீங்க நல்லா கவனிங்க. உதயத்தில் ஒரு கோள் இருக்கு. உதயத்தில் நின்ற அந்த கோள் நம்ம என்ன செய்ய போறோமோ, நம்முடைய சிந்தனையிலிருந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கட்டாயப்படுத்துது. உதயத்தில் உள்ள கோள் நம்மளை டேய் செய்ப்பா அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் நம்ம இப்ப கேட்கிறோம். உதயத்தில் உள்ள கோள் நம்மளை கட்டாயப்படுத்துகிறது. அது எப்படி கட்டாயப்படுத்து? அந்த கோள் யாரு? அது என்ன கிரகம்? அது எந்த பாவத்தின் அதிபதி? அப்ப கிரக காரகம், பாவகாரகம் தான் அந்த உதயத்தில் உடைய கோளினுடைய விவரம். ஆருட என்ன சொல்லுதுன்னா, இந்த உதயத்தில் இருக்கிற கோளுக்கு உதயத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவ சம்பந்தமான விஷயங்களையும் கேளு அப்படின்னு சொல்லும். அப்ப ஆருடம் என்பது இந்த உதயத்தில் இருக்கிறத விவரிக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் கனெக்டிவிட்டி சொல்லி தான் நம்ம பலன் நம்ம எடுக்கிறோம். நல்லா மறக்கக்கூடாது. அதனால தான் ஜாமக்கோள் நம்மகிட்ட படிக்கிறவங்ககிட்ட தெளிவாக சொல்கிறோம். நல்லா படிங்க, இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதயம் முதல் ஆருட எங்கே இருக்கோ அதுதான் அது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உதயத்திலிருந்து ஆருட இருக்கிறத ஒருவர் செய்ய வேண்டிய செயலை காட்டுது. இது கட்டாயம் இல்லை. ஆருடம்ங்கிறது கட்டாயம் இல்லை. உதயத்தில் உள்ள கோள் தான் கட்டாயம். ஆருடம் என்பது கட்டாயம் இல்லை.
அவருடைய போக்கு அல்லது தானே நடந்த செயலையும் காட்டும். அந்த கேள்வியினுடைய செயல்பாட்டினுடைய போக்கையும் அது தானே நடந்த செயல்களையும் இந்த எது காட்டுது? இந்த ஆர்வத்தை தான் காட்டுது. அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்து உதயத்திலிருந்து கவிப்பு எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா கவிப்பு தான் இந்த இடத்துல என்ன சொல்றான்? வில்லத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப அது உதயத்தில் உள்ள ஒரு செயல் இருக்குல்ல, அந்த செயலினுடைய விளைவை காட்டுகிறது. செயலை நடக்காத போது கவிப்புக்கு இங்க வேலை இல்லை. ஒரு செயல் நடக்கலைன்னா கவிப்புக்கு வேலை இல்லை. ஆனா ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவம் என்ன ஆக போகுது அப்படின்னு யார் சொல்றான்னா கவிப்பு சொல்லுது. எப்படி பாருங்க. அடுத்து இந்த உதயாதிபதி என்ன சொல்லுதுன்னா அந்த கேள்வியாளருடைய நிலைமையை சொல்லுது, அல்லது அந்த கேள்வியினுடைய தன்மையை சொல்லுது. அது எப்படிப்பட்ட கேள்வி? அந்த பலத்தை காட்டுகிறது. உதயாதிபதி மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு. அப்ப அடுத்து பார்த்தோம்னா இந்த உச்ச நீச கிரகம்னு சொல்றோம் இல்லையா, ஒருவர் வந்த நேரத்துல எந்த ஜாமத்தில் கிரகம் உச்சமா இருக்கு நீசமா இருக்குன்னு பார்த்து அது சம்பந்தமான விஷயங்களையும் இவர்கள் மண்டையில ஓடிட்டே இருக்கும், எண்ணங்கள்ல நீந்திட்டு இருக்கும். எண்ணத்துல அந்த எண்ணத்தின் ஓட்டங்களையும் எண்ணத்தின் சிந்தனையையும் ஒரு காட்டும். அதனால நண்பர்களே, நம்ம ஜாமக்கோல் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு கலை. அதைத்தான் நம்ம மாயரிசி அஸ்ட்ரோ கற்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால நண்பர்களே, நம்மகிட்ட இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால இப்போ நம்ம அடிப்படை விஷயங்களை சில சொல்லியிருக்கோம். திங்கட்கிழமையிலிருந்து மிக முக்கியமானது கால நிர்ணயம். நம்ம ஜாமக்கூர்ல பார்த்தோம்னா எப்படிங்கிறத கேள்வியை அறிஞ்சிட்டு அது எப்போ நடக்கும், சரி நடக்கலைன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அப்புறம் ப்ராக்டிக்கலாக எப்படி ஒவ்வொன்றை பார்க்குறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் அன்பர்களே, ஜாமக்கோல் என்பது ஒரு விசித்திரமானது, ஒரு மந்திரக்கோளானது. ஆருடம் என்பது அதீத பலம், ஆருடம் என்பது மந்திர சக்தி வாய்ந்தது. கவிப்பு என்பது 10 தலை ராவணனுக்கு சமமானது. நமக்கு அது ஒரு வில்லன் கேரக்டர் உள்ளது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். வாழ்க வளமுடன்.